நாம இன்னைக்கு சுரக்காய் டால் தான் பண்ண போறோம். சுரக்காய் டால் பண்றதுக்கு குக்கர்ல பாதி சுரக்காவ கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு, 1 பெரிய வெங்காயத்த கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 தக்காளிய கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு தண்ணி, கொஞ்சமா பெருங்காயத்தூள், கொஞ்சமா உப்பு எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு 3 விசில் வேக வச்சு இறக்கிடலாம். இப்போ 3 விசில்ல பருப்பும் சுரக்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா மத்த வச்சு நல்லா கடைஞ்சிடலாம். இப்போ இது கூட கொஞ்சமா புளிக்கரைசல் சேர்த்து கலந்துட்டு தனியா எடுத்து வச்சிடலாம். அடுப்புல கடாயை வச்சு எண்ணெய் ஊத்தி கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், 3 வரமிளகாய் சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட 5 பல் பூண்ட பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 பெரிய வெங்காயத்த பொடியா கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்த நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினது இது கூட ரெடி பண்ணி வச்சு சுரக்காய் பருப்பை சேர்த்து கொஞ்சமா குக்கரை கழுவிட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷமா நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கடைசியா கொஞ்சமா மல்லியில சேர்த்து கலந்துட்டு இறக்குனா நம்ம டேஸ்டான சுரக்காய் தால் ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சைடிஷ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை